ஹுசைனி பிராமணர்கள் இது வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னது, ஹுசைனிக்கும் பிராமணர்களுக்கும் என்ன சம்மந்தம்? அதாவது நபிகள் நாயகத்துடைய பேர குழந்தைகள் வந்து கர்பலாவில் வந்து கொல்லப்பட்டாங்க இல்லையா? அந்த பிரச்சனையில் அந்த கர்பலாவில் வந்து சண்டை நடந்துட்டு இருக்கிறப்போ இந்த பிராமணர்களுடைய தலைவராக இருந்த அந்த இந்தியாவிலேருந்து ஒரு குரூப்பு போய் அவர் ஹுசைனுக்கு ஆதரவாக இருந்து களத்தில் நின்றுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறும் இருக்குது. அதனால அந்த வகையில் அந்த சண்டைக்கு போனவர்கள்லாம் இப்போது பிராமணர்களாக இருந்திருக்கிறாங்க. அவர்கள் அத்தனை பேரும் ஹுசைனி பிராமணர்கள்னு இன்றைக்கும் அழைக்கப்படுறாங்க. அந்த கர்பலா முஹர்ரம் 10 அன்னைக்கு அந்த கர்பலா டயத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஹுசைனி பிராமணர்களும் வந்து இந்த நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அந்த தீ மிதிக்கிறதெல்லாம் ஈடுபடுவாங்க. ஆனால் அதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. பின்னாடி அவர்கள் உருவாக்கிக்கிட்டது இந்த நெஞ்சில் அடிச்சுக்கிறது, அந்த துக்க தினத்தை கொண்டாடுறது அப்படின்னு. இஸ்லாத்தில் வந்து 3 நாள் தான், இறந்து போனவர்களுக்கு 3 நாள் தான் துக்கம் அனுசரிக்கணும்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நபிகள் நாயகத்துக்கும் அதே போல் தான் 3 நாள் தான் துக்கம் அனுசரித்தாங்க. அதன் பிறகு எந்த ஒரு விழாவும் கிடையாது அந்த இறந்து போனதுக்கு. ஆனால் இவர்கள் வந்து ஹுசைனு கர்பலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழாக்கள் நடத்துகிறாங்க. அது தவறு. அந்த சியாக்களில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கணும். அந்த வகையில் இவர் வந்து நம்ம மிலிட்ரியில் இருந்து ஓய்வு பெற்றவர், நம்ம இந்திய மிலிட்ரியில் இருந்து ஓய்வு பெற்ற பிராமணர் இவர், ஹுசைனி பிராமணர். அவரை அந்த விஷயத்தையும் சொல்கிறார், அவருடைய வாயாலே கேட்போம். सर एक आखिरी सवाल ले रहा हूँ। हुसैनी ब्राह्मण हैं आप, तो कुछ मौला इमाम हुसैन के बारे में बताइए। आप किस तरीके से अपने आप को हुसैनी ब्राह्मण कहते हैं, ताकि मतलब जो हमारे दर्शक हैं वो इस चीज़ को भी समझ। हाँ, देखिए, जो हमारे पुरखे थे राहबदत सुल्तान, जब करबला की लड़ाई हुई थी तो उस वक़्त हसन और हुसैन उनको घेर लिया था। सब जानते हैं वो कहानी। तो उस वक़्त एक राहबदत सुल्तान ही थे जो अपने पूरे कुनबे को लेकर उनकी मदद के लिए पहुँचे थे, उनकी मदद के लिए पहुँचे थे। तभी से हमको हुसैनी ब्राह्मण कहा जाता है। तो कुछ है मेरी भी जीन्स में कि एकदम से मेरे को भी बहुत आक्रोश आ गया अमेरिका की इस तरह से वार देखकर। இவர் கூட சொல்கிறாரு, இந்த மாதிரி அமெரிக்கா வந்து அநியாயமாக ஈரான் மேலே போர் தொடுத்து இந்த ஷியாக்கள் மேலே பிரச்சனை பண்ணுறது எனக்கு கூட ஒரு ஆக்ரோஷம் வருது, ஒரு வெறி வருது அமெரிக்கா மேலே ஒரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராமணர் கொதிக்கிறதையும் பார்க்குறோம். அதாவது இவரும் நியாயத்தின் பக்கம் நிற்கிறார். அமெரிக்கா செய்கிறது படு மோசம், இஸ்ரேல் செய்கிறது படு மோசம், ஈரான் பக்கம் நியாயம் இருக்குங்கிறார். அதனால் நான் ஈரான் பக்கம் நிற்கிறேங்கிறார். சரிதானே? அவர் ஹுசைனி பிராமணர் இருந்தாலும் அவர் நியாயத்தின் பக்கம் நிற்கிறார். அதை நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம்.